So let me speak in Hindi also. So I am not very much fluent in Hindi as like Northern brethren. Somewhat I can manage. So please bear with me. So I have not studied Hindi, just to listen Hindi only. நம்மத்திலே சில இந்தி சகோதரர்களும் இருக்கிறபடியினாலே நான் இந்தியிலும் பேச விரும்புகிறேன் என்றால் நாங்கள் வடநாட்டுக்கு சென்ற பொழுது 3 மாதங்கள் சென்றாலும் கூட ஒன்றுமே புரியாது. தெலுங்கு அசெம்பிளியிலும் ஒன்று புரியாது, இந்தி அசெம்பிளியிலும் ஒன்றும் புரியாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் வசனங்கள் எழுத போட்டிருக்கும், அதை தான் எண்ணிக்கொண்டிருப்பேன். ஆக இந்த ஒரே எழுத்து எத்தனை முறை வந்திருக்கிறது, அதை எண்ணிக்கொண்டிருந்தாலே ஒரு 45 நிமிஷம் முடிஞ்சிடும். அப்புறம் எந்திரிச்சு போயிட வேண்டியதான். என்ன பேசுனாங்க, என்ன பாடுனாங்க ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா ஆமேன் மாத்திரம் தெரியும். சரி, ஏதாவது சபைக்கு போகணுமே, ஞாயிற்றுக்கிழமை சும்மா இருக்கக்கூடாதுன்னு அதை போயிட்டு வந்து கொண்டிருந்தோம். நாங்கள் ஜெபித்தது உண்டு, கர்த்தாவே இந்த லாங்குவேஜ் எப்படியாவது கற்றுக்கணும்னு. ஸோ கிருபை பாராட்டி அதை புரிந்து கொள்ளும்படியான புத்தி எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஸோ லெட் மீ ப்ளீஸ் turn with me towards the scripture. Matthew chapter 26, 52, 53. तो आज हम कुछ वचन पढ़ेंगे, जिसके पास कलम है उन लोग उसको उठाकर खोल के देख सकते हैं। मताई का जो मताई का किताब 24 और 52, 53. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? So what we can understand, Jesus Christ, he was having all the powers, but in spite of everything, when the people came to catch him, he did not exercise his power. We can understand his meekness. So today our subject is meekness. சாந்த குணம் உள்ளவர். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மலை பிரசங்கம் என்று சொல்வார்கள். அதில் எழுதப்பட்ட ஒரு காரியம், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஒரு வீடே சுதந்திரித்துக் கொள்ள முடியல, வாடகை வீட்டில் இருக்கிறோம். இங்கே எங்கே பூமியை சுதந்திரிக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் இங்கே எழுதப்பட்ட வசனம் இந்த பூமியில் நிலம் வளம் வீடு அதை பற்றி சொல்லலை. பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறீங்களா, பூமியில் உள்ள ஜனங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகள் அப்படிங்கிற அர்த்தம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ உலகத்தில்னா இந்த பூமியை அன்பு கூறல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் சாந்த குணமா இருந்தோம்னா நம்ம என்னத்தை சம்பாதித்துக் கொள்வோமா? பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம், புலம்புயில் இருக்கக்கூடிய ஜனங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். सो एक और वचन पढ़ेंगे जो मत्ती का जो किताब है 5वां अध्याय उसमें हम पढ़ेंगे 5वां वचन. और हिंदी में किसी के पास होगा तो पढ़ सकते हैं आप. थोड़ा जोर से. 5वां का 5 पढ़े आपने, 6 नहीं 5. हाँ, पृथ्वी के अधिकारी होंगे. हाँ. So blessed are the meek, for they shall inherit the earth. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக்கொள். இந்த சாந்த குணம் நம்மகிட்ட இருக்கா? பொதுவாக கிறிஸ்தவங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்க? அவங்க சாந்தமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் சாந்தமாக இருக்கணும். எல்லா குணத்தையும் நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ தெரியாது. கிறிஸ்தவன் சாந்தவனாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, அன்பு கூறணும்,
எரிச்சல் உள்ளவனா இருக்கக்கூடாது. சிடுசிடுன்னு இருக்கிறான் என் மனுஷன், அந்த மனுஷன் யாருக்கு போய் பேசுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே பேச முடியாது, எதையுமே பொறுமையா கேட்க மாட்டாரு. So, நம்முடைய சாந்த குணம் எப்ப விளங்கும்? எப்ப விளங்கும்னா, நம்ம காலையில சபைக்கு வரோம் பார்த்தீங்களா, அர்ஜென்ட்டா நேரம் ஆயிடுச்சுன்னு. அப்ப ஃபோர் வீலர் ஓட்டிக்கிட்டு வந்தாலும் சரி, ஒருத்தன் டூ வீலர்காரன் இப்பதான் நடு ரோட்ல போயிட்டு இருப்பான். எத்தனை தடவை ஆரன் அடிச்சாலும் சரி ஒதுங்க மாட்டான். எங்கய்யா டைம்ல போய் ஆகணும், விவரம் என்ன? நடு ரோட்ல போயிட்டு இருக்கிறான், அது டபுள்ஸ் வச்சுக்கிட்டு ட்ரிபிள்ஸ் வேற போறான், நடு ரோட்ல போறான், காதே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கோபம் வரும். என்னங்க கொஞ்சம் ஓரமா போக கூடாதுன்னா, யோ பார்த்து போயான்னு அவன் நம்மளை பார்த்து திட்டிட்டு போவான். நம்ம பார்த்து போகணுமா? டிராஃபிக்ல, ரோட்ல, இங்கே தான் நம்முடைய சாந்த குணம் ரொம்ப நல்லா விளங்கும். என்ன, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சாந்த குணம், நம்முடைய சாந்த குணம் வீட்டில் தெரியும் இல்லைங்களா? நம்ம சாந்த குணம் ஆஃபீஸில் தெரியும், நம்ம சாந்த குணம் தெருவில் தெரியும். நம்முடைய சாந்த குணம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கணும். जो हमारा शांत गुण है वो किसको मालूम होना चाहिए? अपना जो नौकरी करते हैं उसी जगह में होना चाहिए। और रास्ता में गाड़ी चलाते जा रहे हैं, लेकिन एक व्यक्ति जो बीच में जा रहा है, कितना बार हॉर्न मारने के बाद भी साइड में नहीं जा रहा, लेकिन उसी टाइम हमको क्या होता है? गुस्सा आ जाता है। लेकिन हमारा गुस्सा को जो कंट्रोल करना बहुत जरूरी है। हम प्रभु यीशु मसीह का चेला है, हम उदार हुआ भाई लोग है, लेकिन हमारा जो जीवन में ये शांत गुण रहना बहुत जरूरी है। ये दुनिया किसके पास वो शांत गुणों को देखते हैं? जो प्रभु का लोग हैं, जो प्रभु में उतार आया, उन लोगों के बीच में उन लोग ढूंढते हैं। क्योंकि उन लोगों के जो बाकी लोगों के पास उद्धार नहीं है, उन लोग तो सत्यों को नहीं जानते हैं, तो उन लोगों के बीच में जो झगड़ा और गलत बात यही निकलता है। लेकिन हमारा मुंह से कभी गलत बात का बात नहीं है, लेकिन शांत गुण उन लोग देखते हैं। ஒரு பாஸ்டர் என்ன பண்ணியிருந்தார், காலையில ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். காலையில வந்து ஒருத்தன் கிடுகிடுகிடுன்னு கதவை தட்டினான். தட்டினோன்னே, என்னய்யா இந்த காலங்காத்தால ஒருத்தன் வந்து கதவை தட்டுறான் அப்படின்ட்டு எந்திரிச்சு போனான். என்னப்பா அப்படின்னாரு. சார், பக்கத்துக்கு தெருவில் பயங்கர சண்டை நடக்குது சார். சரி, சண்டை நடக்கட்டும், விட்டா ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்குவான் போல சார் காலங்காத்தால, நீங்க வந்து சமாதானம் பண்ணணும் அப்படின்னு. ஐயா, பக்கத்து தெருவில் நடக்கிற சண்டைக்கு நான் எதுக்கே வந்து சமாதானம் பண்ணணும்? இல்லை சார், நீங்க தான் வரணும், நீங்க தான் சொன்னாதான், நீங்க வந்து சொன்னாதான் அவர் கேட்பாராம். அப்படியா? ஏன் அவர் வந்து கேட்பாராம்? அவர் உங்க சர்ச்சுக்கு தான் சார் வராராம். அப்படியா? நம்ம சர்ச்சுக்கு வராராம் பக்கத்து சண்டையில். என்னையா எந்த பக்கத்துன்னு இவர் உடனே அவசரமா கிளம்பி போனார். போனா நம்மால் வேக வேகமா சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஏய், வெட்டிடுவேன் குத்திடுவேன் பார்க்குறேன்டா அன்னைக்கு ஒன்று ஒரு கதி அப்படின்ட்டு. உடனே அவர் போனோடனே இவரை பார்த்த உடனே அந்த ஆள் கொஞ்சம் அமைதியாயிட்டார். அமைதியானோடனே, ஏய் நீயா சண்டை போட்டுட்டு இருக்கிற? ஆமா. ஏண்டா, ஒன்றும் உன் புத்தியை மாத்திக்க, இல்லைன்னா உன் பேரை மாத்திக்க, இப்படி நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறிய அப்படின்னார். சமாதானம்னு பேச்சுக்கிட்டு பேச வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி சண்டை போடுற அப்படின்னாரு. பேர் வச்சிருக்கிறது சமாதானம், ஆனால் போடுறது சண்டை சமாதானம் அங்க. அதனால புத்திக்கு ஒன்றும் பேரை மாத்திக்க, இல்லைன்னா உன் புத்தியை மாத்திக்க அப்படின்ட்டு அவனை சண்டை போட்டுட்டு வந்தார். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இங்க வரும்பொழுது ரொம்ப சாந்தமா இருக்கிறோம், ஒரு குணமே வெளிப்படாது. ஆனா நம்முடைய குணம் எங்க தெரியும்? நம்முடைய குணம் பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போடும்போது தான் தெரியும். நேத்து பார்த்துங்க, ஒரு 10-15 முருங்காயை வச்சுட்டு போயிருந்தேன். இன்னைக்கு காலையில அறுத்து யாருக்காவது கொண்டு வரலான்னு பார்த்தேன். காலையில போய் பார்த்தா முருங்காயை காணோம். எவனும் அறுத்துட்டு போயிட்டான். பக்கத்துல வேலை செஞ்சவன் தான் அறுத்துட்டு போயிருப்பான், இல்லைன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க. எங்க போய் சண்டை போடுறது? சரி, வீட்டில் வந்து கேட்டேன், தெரியல, யாரோ வந்தாங்களே நம்ம தெரியல, காணோம். இன்னைக்கு நான் அறுக்கலான்னு நினைச்சிருந்தேன், அறுத்துட்டு போயிட்டான். எங்க போய் சண்டை போடுறது? அவனுக்கிட்ட போய் சண்டை போட முடியுமா? ஏன்டா அறுத்தீங்க அப்படின்ட்டு. சரி போ, அறுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நம்முடைய சாந்த குணம் வெளிப்பட வேண்டும். போன வாரம் தான் அவனை கூப்பிட்டு சபையில் வச்சு, வீட்டில் வச்சு சுவிசேஷம் சொன்னோம். இன்னைக்கு போய் காலைல சண்டை போட்டோன்னா எப்படி ஆகும்? நம்ம சொன்ன சுவிசேஷத்துக்கு அர்த்தமே இல்லை.
அதுபோல் நம்முடைய குணம் வெளிப்பட வேண்டும். जो जो हमारा शांत गुण है, दुनिया के लोगों के बीच में पार आना बहुत जरूरी है. सो ये शांत गुण को कैसे सीख सकते हैं? हमारा प्रभु यीशु मसीह के पास हम सीख सकते हैं. यीशु मसीह के जैसे कोई इस दुनिया में बहुत शांत गुण वाला नहीं है. इसलिए वो बताते हैं, जो शांत गुण वाला ये पृथ्वी को अधिकारी बन जाएंगे. मतलब ये पृथ्वी के जो जन हैं उनको हम दोस्त बन जाएंगे. पृथ्वी के जो जन है वो हमारे पास आएंगे. पृथ्वी के जन जन हमको देखेंगे तो हमको प्यार भी करते हैं, हमारा बात सुनते हैं. तब हमारा प्रभु के बारे में हम बताएंगे तो भी उन लोगों को भी थोड़ा अच्छा लगता है. इसलिए हमारा शांत गुण के साथ उनके साथ जीना और रहना, हमारा गुण को उनको बताना, हमारा प्रभु यीशु मसीह के जो प्यार के बारे में बताना हमारा जरूरी है. जो हमारा जो मनुष्य के अंदर जितना जो हमारा इनर मैन, उसका जो गलत बात को अगर बोलेंगे तो हमारा मुंह से गलत वजन निकालने के लिए जो दुनिया का शैतान बहुत कोशिश करता है, हमको गुस्सा दिलाता है, जो हमका समाधान नहीं है वो सिचुएशन को हमारे जीवन में लाते हैं. ऐसा सब चलते रहता है. लेकिन उसी समय में हमारा गुस्सा को कंट्रोल करना और சமாதான के साथ बात करना बहुत जरूरी है. நம்முடைய வாயிலிருந்து தீய வார்த்தைகளை வரவழைப்பதற்காகவும் அல்லது தீய காரியங்களை நம்மை செய்ய தூண்டுவதற்கும் இந்த உலகத்தின் சாத்தானானவன் எப்பொழுதுமே நம்மை குறிவைத்து கொண்டே இருக்கிறான். எப்படியா இவனை கோபப்படுத்தலாம், எப்படி உன்னுடைய வாயிலிருந்து அவசரப்பட்டு தீமையான வார்த்தைகளை வரவழைக்கலாம் என்பதை அவன் குறியாகவே இருந்து கொண்டிருப்பான். எனவே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை தூண்டிவிட்டோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் மூலமாக நமக்கு சில துன்பங்களையோ தொல்லைகளையோ கொடுத்தோ நம்முடைய அந்த பழைய மனுஷனுடைய குணத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அவன் எப்பொழுதுமே துரிதமாக இருப்பான். எனவே அச்சமயங்களில நாம் மிகவும் பொறுமையோடு கூட கையாள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஒரு பெரிய குதிரையை எப்படி அடக்கி ஒரு மனுஷன் வைத்திருக்கிறானோ அதுபோல நம்முடைய பழைய மனுஷனை அடக்கி நாம் வைத்திருப்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அதான் ஹார்னஸிங் த வைல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஹார்னஸிங் த வைல்டு, ஹார்னஸிங்னா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிருகம், கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒரு வைல்டு அனிமல். ஸோ அந்த விதமாகத்தான் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய நேச்சர் அப்படி. முதல் மனுஷன் எப்படி கொல்லப்பட்டான்? கொலை இந்த உலகத்தில் எங்கே நடந்துச்சுங்க? इस दुनिया में किसको पहले बार मार डाले? पहले बार मार डाला किसी को? आबेल. आबेल कौन किसको मार डाला? काइन आबेल को मार डाला. उसको कोई बताएं सिखाएं क्या मार डालने के लिए? कोई भी नहीं बताया. लेकिन उसको गुस्सा कहाँ से आ गया? तो தமிழ் பிரதருக்கு இந்த பதில் சொல்றீங்க, அப்ப ஹிந்தி புரியுதுன்னு அர்த்தம். தோடா தோடா அவருக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. சரிங்களா? ஆனா ஆபேல் கொல்லப்பட்டான். அப்ப அந்த மிருக குணம் எங்க இருந்து வந்துச்சு? மனுஷனுடைய பாவத்திலிருந்து வந்துச்சு. ஸோ அந்த மிருக குணம் தான் இன்னைக்கு மனுஷனிடத்துல இருக்கு. சமயம் சந்தர்ப்பம் வாய்க்கு கொண்டுமானால் எது வேணாலும் மனுஷன் செய்வான். அது நடந்து கொண்டே தான் இருக்கிறது. மிருக குணம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமளும் ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட குணத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்து நம்மை சந்தித்தபடியினாலே அன்பு என்ன என்பதையும் பொறுமை என்ன என்பதையும் தேவனுடைய அன்பின் மூலமாக நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதுதான் ஆவியின் கனி. ஆவியின் கனி எத்தனை? 9. ஆவியின் கனி 9. த ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் இஸ் 9. ஒரு கனியில் ஆவியின் கனி 1 தான், பட் அதில் 9 குணங்கள். ஆவியின் கனியோ 9, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், சாந்தம். எனவே அந்த குணத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எனவே அந்த குணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதே கிறிஸ்துவனுடைய எதிர்பார்ப்பாயும் இருக்கிறது. ஸோ அந்த குணத்தை உடையவராக கிறிஸ்து இந்த உலகத்திலே காணப்பட்டார். இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. மீக்னஸ் இன்வால்வ்ஸ் பிரிங்கிங் த வைல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் நேச்சர் அண்டர் கண்ட்ரோல்.
Meekness involves bring the wild and uncontrolled aspects. Wild and uncontrolled aspects. அந்த மாதிரி சில சமயங்களில் மாறிடுது இல்லைங்களா? வைல்ட் அண்ட் அன்கண்ட்ரோல்டு, என்ன செஞ்சோன்னே தெரியாது. அப்புறம் தான் வருத்தப்படுவோம், ஐயோ இப்படி நான் போய் பேசிட்டேனே, இப்படி போய் நான் கோபப்பட்டுட்டேனே, இப்படி நான் நடந்துட்டேனே, என் வாயில இது வந்திருக்க கூடாதே, நான் இதை அப்படி செஞ்சிருக்க கூடாது, எப்படி மிருகத்தனமா நான் நடந்துட்டேன் அப்படின்னு கூட நம்ம சில சமயங்களில் வருத்தப்பட்டிருக்கிறோம். அது என்ன ஆச்சுன்னா, அந்த சாந்த குணத்தை நம்ம சரியா கண்ட்ரோல்ல வைத்திருக்கவில்லை. சாந்த குணம், மீக்னஸ், தட் இஸ் எ டூல் ஃபார் எ பிலிவர். அதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் அநேக சமயத்தில் நம்ம அதை எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. வீரத்தை குறித்தும் அல்லது கோபத்தை குறித்தும் பெருமையை பாராட்டுகிறவர்களாக இருந்து விடுகிறோம். எனக்கு மாத்திரம் நான் பழைய மனுஷனாக இருந்திருந்தேன்னா அப்படிம்பாங்க. பழைய மனுஷனாக இருந்திருந்தா நடக்கிற கதையே வேற. सो इस दुनिया में जीते समय हमको गुस्सा देने के लिए बहुत सारे बात आ सकते हैं, लेकिन उसी समय हम प्रभु का बच्चे हैं, सो हमारा शांत गुण को बाहर निकालना बहुत जरूरी है। शांत गुण के साथ इस दुनिया में जीना भी बहुत जरूरी है। सो वो शांत गुण का जो उदाहरण है वो हमारा प्रभु यीशु मसीह। सो ये अनकंट्रोल्ड वाइल्ड unconditional aspects that has to be controlled. That is not our weakness, that is our strength. Meekness is not our weakness. ஒரு ஆள் சுவாந்த குணமா இருந்தாருன்னு வச்சுக்கிங்க, அவர் வீக்னஸ். அப்போ பவுல் அங்கே போயிட்டு இருக்காங்க, ஏதோ ஒருத்தன் திட்டான் வழியில, ஒன்றும் சொல்லலை, பேசாமல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம தோத்து போயிட்டோம்னு அர்த்தமா? ஜெயிச்சிட்டோம். ஆனால் அந்த சமயத்தில் நம்ம வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, அவன் நடக்கிற மாதிரிக்கே நாமளும் நடந்துக்கிட்டு, அவன் பேசுகிற மாதிரிக்கே நாமளும் பேசிக்கிட்டு இருந்தால் அவனுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. ஸோ மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ், தட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். மெனி டைம்ஸ் வி ட்ரை டு ப்ராக்டிஸ் மீக்னஸ். அப்போ நம்மளை என்ன நினைக்கிறாங்க? ஏமாளின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஒன்றும் பேசாமல் இருந்தால் அவன் ஏமாளின்னு நினைக்கிறான். நம்ம ஏமாளியும் இல்லை, கோமாளியும் இல்லை, ஏமாளியும் கிடையாது, கோமாளியும் கிடையாது. just we control our anger and we try to exercise the character of our Lord Jesus Christ and bring glory to our God. நம்ம மௌனமா இருக்கிறதுனால நம்ம ஏமாளி கிடையாது, அல்லது ஒன்றும் தெரியாதவனும் கிடையாது. அப்போ என்ன பண்றோம்னா, நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக அமைதியாக இருந்து விடுகிறோம். So many times, sometimes we failure also. So we need to exercise the meekness. So very good example we can see from the life of Lord Jesus Christ. वही में हमने पढ़ा था जो मैथ्यू 26 में, जो पीटर ने क्या किया, अपना तलवार को लेकर सामने वाला को कान को काट दिया. तो प्रभु ने क्या बोला, तुम्हारा तलवार को अपने जगह में छोड़ो. अगर मैं अभी चाहता है तो कितना लोगों को मैं बुला सकता हूं, लीजियंस ऑफ एंजल्स. क्या बोले वो वचन को हम पढ़ सकते हैं 52 to 53 में. कितना क्या बोला प्रभु ने? 12 लीजियंस ऑफ एंजल्स. लीजियंसங்கிறது 1000 thousands ஆஃப் ஏஞ்சல்ஸ். அவ்வளவு தூதர்களை நான் கூப்பிட முடியும், அவர்கள் என்ன காப்பாற்ற முடியும். he did not exercise his power, he did not exercise his word, but he know what is going to happen. He controlled himself. He did not allow his disciples to exercise their powers. பேதுரு ஒருவேளை நல்ல ஒரு கோபக்காரனா இருந்திருக்கலாம். இவ்வளவு நாள் நாங்க கூட வந்துட்டு இருக்கிறோம், இவ்வளோ ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு குற்றமுமே ஒருவரும் சொல்ல முடியாத ஒருத்தரை நீங்க பிடிக்க வந்துட்டீங்க அப்படின்ட்டு ஒருவேளை ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, அதனால தான் காது கட்டாகி போச்சுன்னு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? கழுத்திலே விழுந்திருக்கும். ஒருவேளை கழுத்தை குறி வச்சிருந்துருப்பானா இருக்கும், அது எப்படி தவறி காதோட போயிருச்சு. ஆனால்
ஆனா அந்த காதையும் எடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க குணப்படுத்துறாரு. जो काटा हुआ कान को भी हमारा प्रभु चंगाई करते हैं, बोलते हैं तुम्हारा गुस्सा को कंट्रोल में रखो, तुम्हारा तलवार को अपने जगह में रखो। और चाहते हैं तो प्रभु उसी समय बच सकता था। कितने हजारों हजारों दूतों को बुला सकते थे, लेकिन प्रभु अपना जो अधिकार का प्रयोग नहीं किया, चुपचाप जो होगा प्रभु की इच्छा के लिए अपने आप को ध्यान दिए। इसलिए तो जो प्रभु यीशु मसीह जो क्रूस पर चढ़ाने के समय तक, वो चढ़ने के बाद भी कभी भी अपना अधिकार को प्रयोग नहीं किया। जो प्रभु ने इस दुनिया में भेजे हैं उनको इच्छा को पूरी करने के लिए आखिरी खून भी बहाए, चुपचाप अपना प्राण दिया। अगर वो प्राण नहीं दिया होगा तो हम और आप आज का दिन में उनके चरणों में हम आ नहीं सकते हैं, हम भी नाश हो गए होंगे। लेकिन प्रभु ने हमारे लिए चुपचाप सब सहन लिया। ये प्रभु की कितना बड़ा प्रेम है। उसी प्रकार हमारा प्रेम को उदाहरण किसको बोल सकते हैं, हमारा प्रभु यीशु मसीह को ही बोल सकते हैं। सो वो प्रभु को देखे उनसे हमारा जीवन में सीखना बहुत जरूरी है। तो दूसरा एक वचन पढ़ेंगे, मत्ताई का लिखा हुआ अध्याय 11:28 से 30 तक। मैथ्यू 11:28, मत्ताई 11:28 से 30 तक पढ़ सकते हैं। उसमें लिखा हुआ है, कोई भाई पढ़ सकते हैं अगर मत्ताई 11:28। हाँ, मैं विश्रांत देता हूं बोलते हैं। क्या बोलते हैं, मेरे पास आ जाओ। तो इस दुनिया में विश्राम नहीं है, इस दुनिया में शांति नहीं है, इस दुनिया में झगड़ा है। लेकिन तुम्हारे जीवन में अगर शांति होना है और विश्राम होना तो किसके पास आना, मेरे पास आ जाओ। मेरे बिना इस दुनिया में कोई भी विश्राम दे नहीं सकते हैं। तो सिर्फ प्रभु यीशु मसीह विश्राम दे सकते हैं। मनुष्य के जीवन में विश्राम देने के लिए प्रभु यीशु मसीह अपना स्थान छोड़कर इस दुनिया में आए। विश्राम देना, उनको उतार देना, उनको बचाना, उनको नरक से बचाना, उसको स्वर्ग पहुंचाना प्रभु की इच्छा है, इसलिए इस दुनिया में आए। सो प्रभु इधर बुलाते हैं, जो विश्राम, जो परिचय उठाने वाला, जिसको शांति नहीं है, वो मेरे पास आ जाओ। ये सब परिचय करने वालों और बोझ से दबे हुए लोगों, मेरे पास आओ, मैं तुम्हें विश्राम दूंगा। सो प्रभु बुलाते हैं, मैं तुमको विश्वास दूंगा। வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்। இன்னைக்கு உலகத்தில் அநேகருக்கு இளைப்பாறுதல் இல்லை, எவ்வளவு சம்பாதித்தாலும் இளைப்பாறுதல் இல்லை, எத்த பெரிய வேலை பார்த்தாலும் இளைப்பாறுதல் இல்லை, சமாதானமற்றவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள்। என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னார்। அவரிடத்துல வந்தால் மாத்திரம் பத்தாது, அதுக்கு மேலேயும் ஒரு வேலையை செய்ய சொல்றார், அப்பதான் இளைப்பாறுதல்। வந்துட்டா மாத்திரம் இளைப்பாறுதல் ஆகி பெறுமா? வந்தா மாத்திரம் இளைப்பாறுதல் இல்லை। வந்த பிற்பாடு ஒரு வேலையும் செய்ய சொல்கிறார்। என்ன செய்ய சொல்கிறார்? கீழே நாம் வாசிக்கும் பொழுது, நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்। நுகத்தை ஏற்க நாம் தயாராக இருக்க வேணும்। நுகத்தை ஏற்கலைன்னா அங்க சமாதானமும் கிடையாது, இளைப்பாறுதலும் கிடையாது। அவருடைய நுகம், அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்। நுகம்னா அது கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும், கழுத்தை கொஞ்சம் கீழே குனிய தான் செய்யணும், கொஞ்சம் பெண்டு பண்ணி தான் ஆகணும், சுமக்கிறதுக்கு தயாராக இருக்கணும், விருப்பம் இருக்கணும், கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கும் விருப்பம் இருக்கணும், ஆசை இருக்கணும்। ஆனால் அந்த நுகம் லகுவானதும் மெதுவானதுமான நுகம்। இப்போ ஒரு அன்கண்ட்ரோல்டு ஒரு எருது இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அதையும் ஒரு ஏரில் பழக்கமான ஒரு எருதுவையும் கட்டும் பொழுது, அந்த பழக்கமான எருதுவோடு கூட சேர்ந்து இந்த பழக்கமற்ற எருதுவும் பாடத்தை கற்றுக்கொள்ளுமா। கொஞ்ச நாளைக்கு திமிரு பிடிக்கும், இங்கே எங்கேயும் இழுத்துட்டு ஓடும்। நீங்கள் எல்லாம் வண்டியில எல்லாம் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, கட்ட வண்டியில், நான்லாம் கட்ட வண்டியில் போயிருக்கிறேன்।
கட்ட வண்டியில் ஒரு மாடு இந்த பக்கம் இழுக்கும், ஒரு மாடு இந்த பக்கம் இழுக்கும். எங்கேயாவது உருட்டி கொண்டு போய் விழுந்துடும். அந்த மாதிரிக்கு விழுந்து தான் நான் ஒரு தடவை இங்கே காயம்பட்டிருக்கேன். எனக்கு தெலும்பு இருக்கு. கட்ட வண்டியில் போய் மாடு மிரண்டுக்கிட்டு போய் விழுந்து எனக்கு காயம்பட்டுருச்சு. அப்போ அந்த காட்டுமிராண்டித்தனமாக இருக்கக்கூடிய அந்த மாடும் ஒரு பழக்கப்பட்ட மாட்டோடு சேர்ந்து கொஞ்ச நாள்ல அப்படியே அந்த வண்டியை இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நாம் எப்படிப்பட்ட இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் குணப்படாத மாடுகள், பழக்கப்படாத மாடுகள். பழக்கப்பட்ட சாந்த குணம் உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நாம நுகத்தை சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் நுகத்தை சுமந்திருக்கிறார். நம்ம மறுபக்கத்தில் நுகத்தை சுமப்பதற்கு நம்முடைய கழுத்தை நீட்ட வேண்டும். அப்பொழுது அவளோடு கூட சேர்ந்து நாம் நுகத்தை சுமந்து செல்ல முடியும். இந்த உலகத்தின் நுகத்தை சுமக்க அவரோடு கூட துணையோடு கூட நாம் போகும்பொழுது அது மிருதுவானதும் லகுவானதுமாய் இருக்கிறது. அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனவே நுகத்தை சுமக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். இளம் வயதிலே நுகத்தை சுமக்க வேண்டும். கஷ்டப்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த கஷ்டம்தான் அவருடைய குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி பழக்கப்படுத்திக் கொள்வது. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. கொஞ்சம் வரதான் செய்யும். அது நம்முடைய ஆதியிலிருந்து நம்முடைய இரத்தத்தில் கலந்திருக்கிறது. நம்முடைய ஜன்ம குணமாக இருக்கிறது. மனுஷனுடைய ஜன்ம குணமாக இருக்கிறது. ஏன்னா காயின்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா? அப்போ இருந்தே அது ஜன்ம ஜன்மமாக வந்துக்கிட்டே இருக்கு. நமக்கு கோவத்தை காட்டுவதில் ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது சண்டையில் தான் முடியும். அது சபையிலையும் இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் சரி, கோபத்தை நாம் எக்ஸசைஸ் பண்ணுவது அது ஒரு நல்லது ஒரு குணமாக எண்ணப்பட மாட்டாது. நம்மை சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கத்தான் தெய்வம் விரும்புகிறார். எனவே इस दुनिया में हम रहते समय प्रभु के साथ उनके साथ जाना बहुत जरूरी है. इसलिए वो बुलाते हैं क्योंकि मैं नम्र और मन में दीन हूं. मैं कैसे हूं? नम्र. मैं மனத்தாழ்மையும் சாந்த குணம் உள்ளவனுமாய் இருக்கிறேன். क्योंकि मैं नम्र और मन में दीन हूं और तुम अपने मन में विश्राम पाएंगे और तुम मेरे साथ आएगा तो तुम अपने मन में विश्राम होएंगे. क्योंकि मेरा जुबा सहज और मेरा बोझ हल्का है. मेरा बोझ बहुत हल्का है. என்னுடைய நுகம் மிகவும் மெதுவாய் இருக்கும் என்று சொல்கிறார். நாம் அவரோடு கூட उनके साथ अगर हम बोझ उठाने के लिए तैयारी होंगे तो हमारे जीवन में सब कुछ हल्का हो जाएगा. तो उनके साथ जाना, उनके साथ जीना हमारा जीवन में बहुत जरूरी है. மோசேயினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது மோசே 40 வருஷம் வரைக்கும் மிகவும் கோபம் உள்ளவராயிருந்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாரு? ஒரு எபிரேயனை ஒரே அடி தான் போல இருக்கு. ஒரே அடியில் கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏதோ ஆயுதம் வச்சிருந்தாரா என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரே அடி அடிச்ச உடனே கீழே விழுந்துட்டான். அவன் எவ்வளோ பலம் இருந்திருக்கும் பாருங்க. அவனை கொன்று புதைச்சாச்சு 40 வருஷம். அடுத்த 40 வருஷம் ஆச்சு கர்த்தரிடத்திலிருந்து சாந்த குணத்தை கற்றுக்கொள்வதற்கு. அது அவங்களுடைய மாமனாருடைய ஆட்டை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சாந்த குணத்தை தெய்வம் கற்றுக் கொடுத்தார். அப்புறம் 40 வருஷம் பார்த்தீங்கன்னா சாந்த குணம் உள்ளவராகவே இருந்தார். मूसे के जैसे गुस्सा होने वाला इस दुनिया में कोई नहीं है. क्यों बोले तो जो दो भाई लोग झगड़ा कर रहे थे वो मूसा ने देखा था. उसको क्या क्या जोर से एक थप्पड़ दिया होगा लग रहा. एक थप्पड़ में सामने वाला गिर गया. उसको क्या किया? मिट्टी में डाल दिया. मिट्टी के अंदर डाल दिया. जो पहले 40 साल उसने बहुत गुस्सा वाला था. फिर 40 साल उसका मामा का घर पे वो बकरी चला रहा था. तो वो बकरी चलाते समय शांत गुण के बारे में मूसा ने सीखा और आगे आने वाला 40 साल उसके जैसे शांत गुण वाला कोई नहीं था. तो इसलिए हम देख रहे हैं जो गिनती में हम देख सकते हैं उसके बारे में गिनती में देखेंगे तो प्रभु ने क्या बता रहा?
उनके जैसे शांत गुण वाला इस दुनिया में कोई भी नहीं है. மோசையை போல சாந்த குணம் உள்ளவங்க யாருமே இல்லை. எங்கன்னா नंबर्स 12:3-7, जो गिनती का किताब, अगर आपके पास पूरा बाइबल होगा तो देख सकते हैं. गिनती के किताब में 12वां अध्याय में 3 और 7 पढ़ सकते हैं. என்னாகமும் 12வது அதிகாரம் 3 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தமிழ்ல இருக்கிறவங்க படிக்கலாம். நான் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். அப்படியே 7ல படிங்க பிரதர். அப்படித்தான் அல்ல, வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். ம். மோசையை குறித்து வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தெய்வமே சொல்லுகிறார், அவனைப் போல சாந்த குணம் உள்ளவன் இல்லை. இது எப்படிங்க சாந்த குணம் உள்ளவனா மாறி போயிட்டான்? அந்த சாந்த குணத்தை பார்வோனுடைய பார்வோனுடைய அரண்மனையில் அவன் கற்றுக்கொள்ளவில்லை. பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் அவன் கோபத்தை தான் நான் கற்றுக்கொண்ட மனுஷனா இருந்தான். ஆனால் அடுத்த 40 வருஷங்கள் கர்த்தர் அவனை நடத்தும் பொழுது, ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 40 வருஷத்துல அந்த சாந்த குணத்தை கற்றுக்கொண்டான். அதனால தான் பார்க்கும்பொழுது மிரியாமும் ஆரோனும் இவனிடத்துல தான் கர்த்தர் பேசுவாரா, எங்களிடத்துல பேச மாட்டாரா என்று அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணின போது அவன் ஒன்றுமே பேசவில்லை என்று வாசிக்கிறோம். ஏதாவது பேசினாரா அவரு? ஒன்றுமே பேசவில்லை. ஆனால் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருந்தார். 3 பேரையும் கூப்பிட்டார். கூப்பிட்ட பிற்பாடு, என் தேசனாகிய மோசைக்கு எதிராக பேசுவதற்கு உங்களுக்கு என்ன, எப்படி துணிஞ்சிங்கன்னு கேட்கிறாரு. தாசனாகிய மோசைக்கு எதிராக பேசுவதற்கு எப்படி? அந்த வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? அநேகமா நினைக்கிறேன் அதே அதிகாரத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 12வது அதிகாரத்துல இருக்கிறவங்க எடுத்து படிங்க. ஆ என் தாசனாகிய மோசைக்கு எதிராக பேசுவதற்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னு ஆண்டவர் கேட்கிறார் அவரை பார்த்து, அவங்கள பார்த்து. பயம் இல்லாமல் போனது என்ன? இன்னைக்கு உங்களுக்கு எதிராக பேசுறவங்களை கர்த்தர் கவனிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? மோசைக்கு எதிராக அவனுடைய சொந்த தம்பியும் தங்கச்சியும் தங்கையும் அக்கான்னு நினைக்கிறேன், அக்காவும் மிரியாம் அக்கா 2 பேரும் சகோதரன் சகோதரியும் பேசினதையே ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களை கர்த்தர் கேட்காமல் இருப்பாரா? நமக்காக யுத்தம் பண்ணாமல் இருப்பாரா? நமக்காக அமைதியா இருப்பாரா? இல்லவே இல்லை. நமக்காக இடைபடுகிற ஒரு தெய்வம் உண்டு. நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு. நாம அவருடைய சமூகத்திலே விட்டு கொடுத்துடணும். மோசே ஒண்ணுமே பேசல. அங்க பலார்னு ஓங்கி ஒரு அறை கொடுத்துருக்கலாம் இல்லையா மிரியாமுக்கு? என்ன வாய், என்ன பேசுற அப்படின்ட்டு. ஆனா ஒன்றுமே பேசவில்லை, அமைதியாக இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் செயல்படும்படி மோசே தன்னுடைய வாயை திறவாமல் மூடிக்கொண்டிருந்தார். मूसा का बारे में पढ़ते समय मूसा का भाई आरोन और मूसा का बहन मिरियम दोनों मूसा का विरोध में बात कर रहे थे, लेकिन मूसा ने कभी कुछ नहीं बोला है. लेकिन मूसा का बारे में जो विरोध बात किया उसको प्रभु ने सुना. प्रभु मूसा के लिए उधर बात करने के लिए आगे आया बोल के हम देख रहे हैं. तो क्या हुआ, मिरियम को क्या आ गया? कुष्ठ आ गया. कुष्ठ आ गया. फिर भी मूसा ने क्या किया? वो कुष्ठ निकालने के लिए मूसा मिरियम के लिए प्रभु के पास जाके प्रार्थना कर रहा था. குஷ்டம் பிடித்த தன்னுடைய சகோதரிக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மோசே அங்க காணப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அடித்த பொழுதும் கூட நம்மள என்ன அடிப்போம்? உனக்கு தேவைதான், இது உனக்கு தேவைதான். எனக்கு விரோதமா பேசுனீல்ல, கர்த்தர் சும்மா இருப்பாரா? பாத்தியா, பாடு, நல்லா பாடு, உனக்கு வேணும்.
குஷ்டம் வந்துருச்சுல்ல, உன்னை ஒதுக்கி வச்சிருவாங்க பாரு பாளையத்துல இருந்து. இனிமே நீ ஜனங்களோட சேர்ந்தே வர முடியாது, அவ்வளவுதான். எனக்கு விரோதமா பேசுறவன் எவனா இருந்தாலும் சரி, எனக்கு விரோதமா எழுதும்பெற எவனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இப்படித்தாயா நடக்கும், பார்த்துக்குங்க அப்படின்னு நம்மளா இருந்தா மாற தட்டிக்கிட்டு இருப்போம், காலர் தூக்கி விட்டு இருந்திருப்போம்ல. ஆனா அப்படிப்பட்ட குணம் அங்கு இல்லை. மிரியாமுக்காக ஜெபிக்கிற ஒரு மோசே அங்கு காணப்பட்டார். நாம நமக்கு விரோதமாக விரோதமாக எழும்பினவர்களுக்கு நாசம் ஏற்பட்டாலும் சரி, நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் அவர்களை மன்னியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை தான் செய்தார். அந்த கல்வரி கிராஸ், லார்ட் தே டோ நாட் நோ வாட் தே ஆர் டூயிங். அப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதான் என்ன, இந்த மோசையை போல சாந்த குணம் உள்ளவனை இந்த உலகத்தில் பார்த்ததில்லைன்னு சொல்றார். இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுவாரா? என்னையை பார்த்து சொல்லுவாரா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். தெய்வமே, உம்மை போல மாறணுமே, எனக்கு அந்த குணத்தை தாரும். எனவே அப்படிப்பட்ட உள்ளவர்களாய், சாந்த குணம் உள்ளவர்களாய் மாற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை செய்வாராக. நாமும் கர்த்தரோடு கூட சேர்ந்து அந்த சிலுவை சுமைக்க முன் வருவோம். मूसा के जैसे जिसने उनके विरोध बात किया, उनको कुष्ठ आ गया था, लेकिन उनके लिए प्रार्थना करने वाला मूसा को हम देखते हैं। सो उसी प्रकार हमारा जीवन में जो गुण मारने के लिए, गुण बदलने के लिए हम प्रार्थना करेंगे। हम प्रभु का बच्चा है, तो हमारा जीवन में जो प्रभु का गुण आने के लिए हम प्रार्थना करेंगे। इसके वजह से मूसा अपना जीवन में उनका जो मीकनेस था, उसके द्वारा जो फरो ने उनका विरोध आया था, और फरो उनका जो आर्मी, सभी लोग, सेना लोग, दो लाल समुद्र में गिरते समय गिरने के लिए मूसा के सामने प्रभु ने बहुत बड़ा काम किया है। और इस्राएलियों जनों को इजिप्ट से बाहर निकालने के लिए भी प्रभु ने सहायता किया। जो इतना गुस्सा वाला मूसा था, उनके द्वारा प्रभु ने बहुत बड़ा काम किया। மிகவும் கோபப்பட்டு கொண்டிருந்த ஒரு மோசையின் மூலமாக தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினார். பரவும் அவனுடைய சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போகும்படியாக ஜெயத்தை தெய்வம் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியான கிருபை அவர்கள் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில தெய்வம் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது, தெய்வமே என்னை மாற்றும், தெய்வமே என்னுடைய பழைய குணங்களை மாற்றும், நான் உம்மை போல மாற வேணும், உம்மை போல நான் ஜனங்களை நேசிக்கணும், உம்மை போல நான் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், உம்மை போல ஜனங்களுக்காக நான் இடைபடுகிறவனாய், அவர்களுக்காக நான், எங்களுக்காக நீர் ஜெபிக்கிறது போல அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு கூட நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வோம். நம்முடைய சாட்சி மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கவும், கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துவர்களாகவும் காணப்பட தெய்வம் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.